இத்தனை யாமாற்றை அறிந்திலேன். எம் ஸ்ரீ பெரியவா அவர்களின் மகிமை. சுக பிரம்ம ரிஷி அவர்களின் யோக மேன்மையோடு நம்மில் ஒருவராய் திரு அவதாரம் புரிந்து நமக்கெல்லாம் அனுகிரக மழை பொழிந்த ஸ்ரீ 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 மகா பெரிவா எனும் மாபெரும் சத்குரு சாக்ஷாத் சர்வேஸ்வரரே என்ற சத்தியம் பல பக்தர்களின் அனுபவமாகி உள்ளது. பிரதோஷ சிவநாயன்மாரிடம் அந்த பரமேஸ்வரராம் ஸ்ரீ 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 மகா பெரியவாளே பல தேவார திருப்பதியங்களை எடுத்து கூறி அதை பாடும்படியாக அனுகிரகித்து உள்ளார். ஒருமுறை பிரதோஷ சிவன் நாயன்மாரிடம் மகா பெரியவா கேட்டாராம், அப்பா பாடிய பாட்டு உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டாராம். அதாவது பிரதோஷ சிவன் நாயன்மாரின் தந்தையாம் கவி சக்கரவர்த்தி வைத்தியநாத சர்மா இத்தெய்வத்தை திங்களும் சடை சிவபிரான் என்று உலகோர்க்கெல்லாம் எடுத்து இயம்பிடும் வகையில் போற்றி துதித்த பாடலை பக்தருக்கு எடுத்து கொடுத்து அருளியுள்ளார். இந்த வகையில் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை என்று திருவாசக அற்புத வரிகள் மூலம் நாயன்மாரை தன்னிடமே சுவீகரித்துக் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரிவாளே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாயன்மாருக்கு இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் என்று துவங்கும் தேவாரத்தை மந்திர உபதேசமாக்கி அருளியுள்ளார். தான் மகா பெரிவா சன்னதியை முன் பாடி பகிர்ந்திடும் தேவார பாடல்களுள் இத்தனை யாமாற்றி அறிந்திலேன் என்று இந்த தேவாரத்தை தன்னிடம் வரும் பெரியவா பக்தருக்கெல்லாம் ஒரு கவசமாக பாராயணம் செய்யும்படி நாயன்மாரின் வழிகாட்டுதல் அமைந்தது. இது ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரம். இடர் என்று தன்னிடம் வரும் பக்தருக்கெல்லாம் இடர்களையும் ஸ்ரீ பெரியவா மந்திரமாக 64ஆம் நாயன்மார் இயம்பிட்ட இந்த பதிகம் அதன் மகிமையால் பல பக்தர்களின் துயரை போக்கியுள்ள அதிசயம் நிகழ்ந்துள்ளது. அப்படிப்பட்ட சம்பவங்களோடு ஸ்ரீ பிரதோஷ மாமாவின் விடம் மிக பிரியம் கொண்டு அவர் லௌகீக உத்தியோகத்தில் சென்னைக்கு மாற்றிக்கொண்டு தாம்பரம் வந்த அந்த நாட்களில் இருந்தே மாமாவிற்கு உறுதுணையாக ஆன்மீக பணியிலும் பல லௌகீக சமங்களிலும் அந்த பக்தர் இன்றளவும் திருத்தொண்டாற்றி வருகின்றார். ஆத்மார்த்தமாக தன்னலம் பாராமல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சேவையில் அவைகள் வலதுகை செய்வது இடதுகை அறியவே கூடாது என்றதான ரீதியில் விளம்பரமே இல்லாமல் அமைய வேண்டும் என்பதில் அதி ஜாக்கிரதையாக இருப்பவர். அப்படி ஒரு துளி பெருமையும் அகந்தைக்கு வழி வகுக்கும் என்ற எச்சரிப்போடு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பண்பட்ட மனம் கொண்டவர். சதா தெய்வ திருப்பணிகளிலேயே இயங்கும் இவருக்கு பல லௌகீக இடர்கள் அத்தனையையும் உச்சமாக விலக்கிவிட்டு நாம சங்கீர்த்தனத்தில் அதற்கான மருந்து காண்பவர். அதே சமயம் அவர் தன் தாய் சகோதர சகோதரிகளிடம் பாசம் கொண்டவர். அப்படிப்பட்ட சகோதரிக்கு திடீரென்று உடல் மோசமாகி போனதில் இவருக்கு வேதனை மிகுந்ததாம். வெளி உலக அனுபவமே இல்லாத அப்பாவியாக அந்த சகோதரி இருக்க ஒரு நாள் வாந்தி மிகுந்து உடனே நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டார்.
ஏற்கனவே சிறுநீரக கோளாறு உபாதையால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தவரை டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு அது மிகவும் மோசமான நிலை, அதனால் 75% தங்களால் உறுதி கூற இயலாது என்று ஒரு இடி போன்ற செய்தியை தம்பியிடம் எடுத்துரைத்து விட்டனர். இவர் ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்த முடியுமா என்று டாக்டரை கேட்ட பொழுது அவர் கோபித்துக் கொண்டு வேறு நர்சிங் ஹோமுக்கு கொண்டு போகுமாறு கூறிய பொழுது நிலைமை மோசம் என இவருக்கு புரிந்தது. பக்தர் நிலை கலங்கி போய்விட்டார். டயாலிசிஸ் போன்ற மருத்துவம் செய்ய நிதி வசதி இல்லாதது ஒரு புறம் இருக்க, அப்படி செய்து முயற்சிப்பதும் கூட 75% பலன் தருமா என்று டாக்டர்கள் சந்தேகப்படும் பொழுது பக்தர் ஒன்றும் அறியாமல் தாம் எப்போதுமே சரணடையும் ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாளையும் பிரதோஷ சிவன் நாயன்மாரையும் மனதில் நிறுத்தி வணங்கினார். ரத்த பரிசோதனைகள் செய்து பார்த்து டாக்டர்கள் இன்னும் கவலையை தெரிவித்த நிலையில் ஸ்ரீ 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 மகா பெரியவாளும் பிரதோஷ மாமாவும் பக்தருக்கு ஆறுதல் தருவது போல் அவர்களின் திருவுருவ படங்கள் பக்தரின் தமக்கே அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறையில் காஞ்சிபுரம் திருக்கோயில் பிரசாதமாக வந்து அடைந்தது. இதன் மகிமை உடனே புலப்படுவது போல் முதலில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்ட டாக்டர்கள் சில பரிசோதனை செய்த பின் அதற்கு அவசியமே இல்லை என்று சொன்னது பெரிய ஆறுதல் தந்தது. ஆனால் உடல் இறக்கத்தில் உள்ள அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார். மிகவும் பலகீனமான உடல்நிலையில் இந்த அறுவை சிகிச்சையை தமக்கே எப்படி ஏற்பார் என்று இவர் கவலைப்பட்டது போல் மருத்துவர்களும் கவலைப்பட்டனர். ஸ்ரீ மகா பெரியவாளே கதி என்று இவர் தினமும் 1000 பிரதர்ஷனங்கள் செய்துவிட்டு சகோதரியின் சிகிச்சை நல்லபடியாக நடந்தேற விரதங்களை மேற்கொண்டார். அறுவை சிகிச்சைக்கு முன் நாட்களில் காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீ மகா பெரியவாளின் பக்தர்கள் ஒவ்வொருவராக ஸ்ரீ மகா பெரியவாளின் பிரசாதமாக பில்வம், விபூதி, புஷ்பம் என மாமருந்தாக கொண்டு வந்து நோயுற்றோருக்கு அளிக்க அவைகளின் சக்தியால் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதை ஆபரேஷன் செய்த மருத்துவர்கள் உணர்ந்த அதிசயம் நேர்ந்து ஆபரேஷன் மேற்கொள்ள கொண்டு சென்ற அந்த க்ஷண நேரத்திலிருந்து அந்த அறையின் வெளியே ஒரு பெரிய பக்தர் பிரதோஷ மாமாவின் மந்திர உபதேசமான இத்தனை யாமாற்றை பதிகத்தை விடாமல் பாராயணம் செய்து கொண்டிருந்தாராம். பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுத்த மருத்துவருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படும் வகையில் அந்த மயக்கம் மருந்தை ஏற்கும் சக்தி இழந்திருந்தால் ஒரு நொடி நேரம் இதய துடிப்பு நின்று பின் மிக அதிசயமாக உடனேயே மீண்டும் இயங்க தொடங்கியதாம். இதை ஆபரேஷன் முடித்து வெளியே வந்த டாக்டர் மிகவும் ஆச்சரியமுற்ற நிலையில் தெரிவித்த பொழுது தம்பியான பக்தருக்கு இது பரிபூர்ணமாக ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாளின் அனுகிரக மகிமையும் இத்தனை யாமாற்றை தேவாரத்தின் சக்தியும் ஸ்ரீ பிரதோஷ நாயன்மாரின் ஆசியும் என்று புலப்பட்டதாம். கண்ணீர் மழக காஞ்சியை நோக்கி பக்தரின் கரங்கள் குவிந்தன. அறுவை சிகிச்சையை முடித்து அறைக்கு வந்த பின்னும் சிறுநீர் பாதை சரியாகவில்லை. பெரும் கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றிய தெய்வம் இதற்கும் அருள் செய்யாதா என்று பக்தர் பரிதவித்தார். சிறுநீர் பாதை சரியாகவில்லை என்றால் பக்தைக்கு டியூப் வைத்துதான் ஆக வேண்டும் டாக்டர் கூறிவிட்டு சென்றார். திரும்பவும் இவருக்கு கவலை மிகுந்தது. இருந்தாலும் ஸ்ரீ பெரியவா இதற்கும் அருள்வார் என்ற அசையாத நம்பிக்கையோடு வேண்டியவாறு மருத்துவமனை அறையில் துணையாக படுத்துக் கொண்டார். அதிகாலை 3 மணி அளவில் டாக்டர்களின் அனுமானங்களை பொய்யாக்கும் விதமாக சிறுநீர் பாதை சீராகி இயற்கையாகவே இயங்கத் தொடங்கிய அதிசயம் நிகழ்ந்ததாம். கண்காணிப்பில் இருந்த அந்த மருத்துவர் இதையும் அதிசயப்பட்டவாறு கூற 20 நாட்களில் தமக்கை சாதாரண நிலையை அடைந்துவிட்ட அதிசயம் முற்றிலும் ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாளின் மகிமையையும் நாயன்மாரின் மகிமையையும் இத்தனை யாமாற்றி தேவாரத்தின் சக்தியையும் காட்டிவிட்டன என்று அந்த பக்தர் மனம் நெகிழ கூறுகின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்பதை அருளும் காருண்யம்.
அதாவது ஸ்ரீ ஸ்ரீ மகா பரிபாலுடன் படித்த வேத அந்தனர் ஆரணி பக்கத்தில் முள்ளன்றம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். பேத்தியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் கல்யாணம் நடத்த பண வசதி இல்லாததால் அதை தர்மசீலராம் ஸ்ரீ பெரியவாளிடம் முறையிட தேனம்பாக்கம் வந்தார். ஸ்ரீ பெரியவா கருணையிடம் கேட்டுவிட்டு, நான் என்ன பண்ணுவேன், ஸ்ரீமடம் பொறுப்பை எல்லாம் விட்டாச்சு, ஊரா போயிட்டு இருக்கேன், யாராவது தெரிஞ்சவா வந்தா அவளை உதவி செய்ய முடியுமான்னு கேட்டு பாக்குறேன், நீங்க 2 நாள் இங்கேயே தங்கலாம் என்று தன் மகிமையை தாழ்மையால் மறைத்தார். அந்த கிழவரும் 1 வார காலம் உபனிஷத் பிரம்மேந்திர மண்டபத்தில் தங்கி தினமும் எதிர்பார்ப்போடு ஸ்ரீ பெரியவாளை தரிசித்து விட்டு போவாராம். ஆனால் எந்த பலனுமின்றி அந்த கிழவர் மனம் நொந்து ஊருக்கு திரும்பி விட்டார். தன்னிடம் அடைக்கலமாக வந்து நியாயமான கோரிக்கைக்காக வேண்டிய யாதொரு பக்தருக்கும் ஸ்ரீ பெரியவாளின் கருணை அனுகிரகிக்காமல் விட்டதில்லை. அதே வகையில் அந்த முதியவர் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட தினமே ஒரு பெரும் செல்வந்தர் திருச்சியிலிருந்து தம்பதி சமேதராய் வந்து இறங்கினார்கள். தனது 60ஆம் கல்யாணம் பொருட்டு ஸ்ரீ பெரியவாளிடம் ஆசீர்வாதம் வாங்க வந்தனர். கார் நிறைய வேஷ்டி, புடவை, மங்கள திரவியங்கள், பாத்திரங்கள், மளிகை சாமான்கள் என ஒரு சிறிய கல்யாணத்திற்கு போதுமானவைகளை பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க கொண்டு வந்திருந்தனர். முக்காலம் அறிந்த தெய்வமாய் ஸ்ரீ பெரியவா அந்த முள்ளன்றம் பெரியவா வந்தா இதையெல்லாம் கொடுத்துருங்கோ என்று கைங்கரியம் செய்பவரிடம் கூற அவர் ஊருக்கு கிளம்பி விட்டதாக அவர்கள் கூறினார்கள். மறுநாள் சீனு என்ற பக்தர் தரிசிக்க வந்த பொழுது அவரிடம் அத்தனை மூட்டை சாமான்களையும் ஆரணிக்கு எடுத்துச் சென்று முதியவரின் வீட்டில் சேர்ப்பிக்குமாறு பெரியவா அருளினார். அப்போது ஒரு பக்தர் காரில் வர அந்த மூட்டையை சீனுவி வீட்டில் கொண்டு வைக்குமாறும் பெரும் தெய்வம் ஆணையிட்டது. சீனுவும் ஆரணி சென்று அந்த கிராமத்திற்கு வழியாக செல்லும் பேருந்தில் மூட்டையுடன் ஏறி கண்டக்டரிடம் விவரம் சொன்ன பொழுது காஞ்சி சாமி கொடுத்ததா என்று மகிழ்ந்து லக்கேஜ் கூட வாங்காமல் பஸ்ஸை அந்த பெரியவர் வீட்டில் முன்னே நிறுத்தி மூட்டைகளை அவரே இறக்கி வைத்தார். மூட்டைகளை பார்த்த அந்த முதியவர் திக்குமுக்காடி போனார். அவரும் அவர் மனைவியும் சந்தோஷம் தாங்காமல் சிறியவரான சீனுவை ஸ்ரீ பெரியவா பாவனையோடு நமஸ்கரிக்க முற்பட்டனர். மகாபிரபு என்று காஞ்சி திசை நோக்கி கை தொழுதனர். இப்படி கல்யாண மூட்டைகள் வரும், அப்படி வந்தால் அதை அந்த முதியவர் எப்படி எடுத்து போக முடியும் என்று முக்காலம் வந்த கருணையானால் தான் அந்த முதியவரை போகும்படி செய்து என் மூலமாக சேர்ப்பித்துள்ளார் என்று இந்த சம்பவத்தால் பாக்கியமடைந்த சீனு எழுதுகின்றார். இப்பேற்பட்ட அனுகிரக தெய்வத்திடம் நாம் கொள்ளும் தூய பக்தி நமக்கெல்லாம் சர்வ மங்களங்களையும் சௌபாக்கியங்களையும் அருளும் என்பது சத்தியம். இது மாதிரி பெரியவாரிடம் மிகுந்த நம்பிக்கையை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தோமானால் கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு என்று கூறி இந்த பெரியவாருடைய மகிமையை எனக்கு சொன்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடுத்த வீடியோவில் இத்தனை ஏமாற்றை அறிந்தேன் பதிகத்தை பதிவிடுகின்றேன். அதனை கேட்டு எல்லோரும் பாராயணம் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.